உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நியூ ஹவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த நியூ ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், இந்த நியூ ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி டிஎன்ஹெச்பி, அதாவது தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நமக்கு வந்து இந்த நியூ ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு உள்ள வீடுங்க தான். இந்த தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு அப்படின்னா டிஎன்ஹெச்பி அப்படின்னாலே மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த கோட்ரஸ் மாதிரி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அது கிடையாதுங்க. கவர்மெண்ட் வந்து ஃப்ளாட் போட்டு விற்றுருக்காங்க. எல்லாருமே இண்டிவிஜுவலாக லேண்ட் வாங்கி பக்கத்தில் கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 2 3 வீடுகள் இருக்குது. அப்படி இவங்களுக்குலாம் எல்லாமே இண்டிவிஜுவல் தான். தனித்தனியாக லேண்டு, தனித்தனியாக வீடு, அந்த மாதிரி தான் நமக்கு ஒரு வீடு நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அந்த வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்களா, இந்த எல்லோ கலர் நார்த்து ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த எல்லோ கலர் இது லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 430 ஸ்கொயர் ஃபீட்டு. ஃப்ரண்டேஜ் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ஃபீட் ரோடு. இது ஆக்சுவலாக ட்ரைனேஜ் வசதிலாம் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் பாருங்கள். ட்ரைனேஜ், அந்த வீட்டுக்கு போகிற ட்ரைனேஜ் கரெக்டாக அதுதான். இந்த வீட்டிலேருந்து அந்த ட்ரைனேஜ் பைப் வருதா, அந்த பைப்லேருந்து அந்த ட்ரைனேஜ் போகிற இது வந்து அந்த இருக்குது பாருங்கள். ட்ரைனேஜ் வசதி இருக்குது. அண்டர் கிரவுண்டு வந்து உங்களுக்கு வந்து இபி கனெக்ஷன் அண்டர் கிரவுண்டு. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ப்ளூ கலர் ஒயர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் மெட்ரோ வாட்ரு பாருங்கள். அண்டர் கிரவுண்ட் கேபிளிங் இந்த வந்துருச்சு பாருங்கள். அண்டர் கிரவுண்ட் கேபிளிங் இந்த போது பாருங்கள். அண்டர் கிரவுண்ட் கேபிளிங், மெட்ரோ வாட்டர், எல்லாமே எல்லா வசதியும் வந்துருச்சுங்க. மெட்ரோ வாட்டர் வசதி. ஆனால் இதுதான் வீடுங்க. மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் இங்கே எங்கே இருக்குது? இதுலேயே கொடுத்துட்டீங்களா? இந்த பைப்பில், இந்த கூட பைப்லேயே வருதா? சரி. மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன்லாம் இந்த அவைலபிளாக தான் இருக்குங்க. எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. இது ரோட்டு உங்களுக்கு வந்து ரோட்டு மட்டத்திலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 அடி ஹைட்டில் தாங்க அவர் வீடை கட்டியிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரில் கேட், இரும்பில் போட்டு ஸ்டீல் கேட் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டில். இது 430 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டு, 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு பில்டப் ஏரியா. இது இபி கனெக்ஷனுங்க. அது மோட்ரு போர் 600 அடி போர் போட்டிருக்காங்க. போரோட கனெக்ஷனு இது இபி கனெக்ஷனு. ஒயரிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து அண்டர் கிரவுண்ட் கேபிள். இந்த பாருங்கள், டச் பண்ணிட்டாங்க பாருங்கள். அண்டர் கிரவுண்ட் கேபிள். இது எல்லா ஃபெசிலிட்டியும் பக்கத்துலேயே இருக்குங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது. இது வீடு, இது ஹாலுங்க. இது வந்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்தோன்னா சும்மா ஒரு சின்ன போதிகை மாதிரி உள்ளே வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹால். இது ஹாலு. இது அப்படி உள்ளே வந்தோன்னா ஒரு வாஷ் பேஷன். அடுத்தாலும் உங்களுக்கு வந்து இது கிச்சன் வந்து கிழக்க பார்த்த ஸ்பேஸில் வச்சுருக்கிறாங்க. கிச்சன் நல்ல விஸ்தாரமாகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல விஸ்தாரமாகவே பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு லாங் ஷாட் காட்டுறேன். கிச்சன் டோரே எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? நல்லா அற்புதமாக இருக்குது. ஃபுல் கிரைனைட்டுங்க. ஃபுல்லாக உங்களுக்கு நிலக்கதவு முதற்கொண்டு எல்லாமே கிரைனைட்டு தான். கிரைனைட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே உள்ள நிலக்கதவு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிரைனைட்லேயே கொடுத்துட்டாங்க. படி ஸ்டெப்பில் இருந்துட்டு எதுவுமே டைல்ஸ் கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது பெட்ரூம். இது வந்து உங்களுக்கு வந்து பெட்ரூமு. மேலே ஸ்லாப் இருக்குது, கபோர்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா 2 in 1 பர்பஸில் உங்களுக்கு வந்து பாத்ரூம் அவைலபிள் கொடுத்துருக்குறாங்க. இது பெட்ரூமில் இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டோர் வந்து பெட்ரூமில் இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஹாலில் இருந்தும் உங்களுக்கு வந்து பாத்ரூம் வந்துக்கலாம். காமன் அண்ட் ப்ரைவசியாக கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா? காமன் அண்ட் ப்ரைவசியாக கொடுத்துருக்காங்க. இந்தியன் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடை பொறுத்த வரைக்கும் G+1 கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோர். படி கொண்டு உங்களுக்கு வந்து அவங்க வந்து கிரைனைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. SS ஸ்டீல் தான் போட்டிருக்காங்க. கைப்பிடிக்கு வந்து SS ஸ்டீல் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா கிளாஸு. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் வுட்டில் தாங்க கொடுத்துருக்காங்க. நிலக்கதவு இப்போ பார்த்தாலே தெரியும். ஜன்னல் முதற்கொண்டு எல்லாமே நிலக்கதவு வந்து உங்களுக்கு வந்து கிரைனைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்களா ஹாலு. கீழே என்ன இருக்கோ அதே சேம் டீட்டோவில் தான் இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா கிச்சன் ப்ளஸ் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ்லாம் நல்லா பக்கமாக ஒரு 7 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன். 7 ஃபீட் 6 ஃபீட் 7 ஃபீட் இருக்கும். 7 ஃபீட்டுக்கு மேலே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. எக்கும் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேன் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி விண்டோவும் உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட் கிரில் கேட் கொடுத்து உங்களுக்கு வந்து ஸ்டீலில் உங்களுக்கு கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் சின்ன பால்கனிங்க. இது சின்ன பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 430 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. போர்வெல் வந்து உங்களுக்கு வந்து 600 அடி போட்டிருக்காங்க. இபி சிங்கிள் ஃபேஸ் தாங்க. ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து உங்களுக்கு 20 ஃபீட்டு. மெட்ரோ வாட்டர் அவைலபிள். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அவைலபிளுங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது டெரஸுங்க. இது வந்து அந்த சைடு அது வந்து லேக் பார்க்குங்க. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சுற்றளவில் லேக் பார்க்கு. மார்னிங் ஈவினிங் இங்கே நாங்கள் தான் வாக்கபிள் வருவோம். அந்த கேட் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே இதில் மெயின் கேட் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் சுற்றி இந்த இடத்துக்கு வந்துடலாம். அங்கே போட்டிங் இருக்குது அந்த சைடு. இந்த லேக் பார்க்கை ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி பண்ணிட்டாங்க. வந்து அந்த லாஸ்ட் போட்டிங் இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அது வந்து பருத்திப்பட்டி விஜிஎன் அந்த மாதிரிலாம் இருக்குது. இது மெயின் ரோடு இங்கேயே இருக்குது. அந்த ஒரு ஆட்டோ வண்டி போகும் காட்டுறேன் பாருங்கள். இது அதில் வண்டி போகுது பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா என் கைக்கிட்டே பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி போகுது. இது வந்து ஆவடி டு பூந்தமல்லி போகிற ஹைவே ரோடு. இங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் அந்த வீட்டிலேருந்து ஒரு 200 மீட்டர் 250 மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து 200 மீட்டர் தான் ஆகும். 200 மீட்டர்லேயே உங்களுக்கு வந்து பூந்தமல்லி மெயின் ரோடு வந்துடும். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கூலை பொறுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 ஸ்கூல் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது. அந்த பில்டிங் தெரியுதுங்களா? அந்த பில்டிங் வந்து உங்களுக்கு விவேகானந்தா ஸ்கூலு. 2வது ஹோலி இம்மானுவேல் ஸ்கூல் இருக்குது. நஸ்ரேத் ஸ்கூல் இருக்குது. 2-3 ஸ்கூல் இருக்குது. எம்ஏகே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ்கள் இருக்குது. அதேமாதிரி பேங்க் பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஆல் பேங்க் அவைலபிள். அதேமாதிரி ரிலையன்ஸ் ட்ரெண்டு, ஸ்டூடியோ, குரோமா, பேண்டலூஸு, செல்வம் ஸ்டீல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வித்தின் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான். இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். 1/2 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன். ஒரு 1/2 கிலோமீட்ரு ஒரு 500 மீட்டரில் பூந்தமல்லி ஹைவே ரோடு இந்த நேருக்கு போனீங்கன்னா அந்த ரோடு வந்து உங்களுக்கு அப்படி எல் சைஸில் இப்படி வந்துருங்க. இந்த சைடு வந்துடும். இங்கேயும் உங்களுக்கு பாதைகள் இருக்குது. ஏகப்பட்ட ரூட் இருக்குது. இங்கேயே நீங்கள் வாக்கபிளும் போகலாம். இல்லை இங்கேருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி அடுத்த 2 நிமிஷத்தில் நீங்கள் அங்கே போயிடலாம். ஆவடி மார்க்கெட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே கிராஸ் பண்ணிங்கன்னா ஒரு 100 மீட்டரில் உங்களுக்கு பஸ் டிப்போங்க. எல்லாமே பக்கத்தில் அவைலபிள் தாங்க. எல்லாமே 24 ஹாஸ்பிட்டலேருந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலேருந்து உங்களுக்கு கிளினிக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிளினிக் நம்ம ஆவடி ஹவுசிங் போர்டுக்குள்ளேயே இருக்குங்க. சித்தாலேருந்து உங்களுக்கு மற்றபடி நார்மல் 24 ஹாஸ்பிட்டல், அந்த ஸ்கேன் சென்ட்ரு எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து நம்ம ஹவுசிங் போர்டில் தாங்க அமைஞ்சிருக்கு. 2வது ஹவுசிங் போர்டுனாப்பில் உங்களுக்கு வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிற அந்த பாக்ஸ் மாடலில் கோட்ரஸ் மாதிரி நினைக்காதீங்க. இது எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸு. இப்போ இந்த வீடு பார்த்திங்களா? இந்த வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸு பார்த்தீங்களா? தெரியுதுங்களா? அந்த வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸு. அப்படியே அந்த வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸு, அது இண்டிவிஜுவல் ஹவுஸு. என்ன ஒன்றா கிட்ட நெருக்கி போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஒழிஞ்சு மற்றபடி எதுவுமே வந்து கோட்ரஸ் மாதிரி கிடையாதுங்க. அவங்கவுங்க தனியாக லேண்டு வாங்கி தனித்தனியாக கட்டியிருக்கிறாங்க. இப்போ அந்த க்ரீன் கலர் வீடு, அதுக்கு அடுத்து வேக்கன் லேண்டு. அந்த வீட்டில் இப்போ வேக்கன் லேண்டுன்னு நினைக்காது. அது வீடு இருக்குது, மேலே வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 54 lakhs சொல்கிறாங்க. அதாவது 54 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகர்சபிள் டைரக்ட் ஓனர். நீங்கள் வந்து லேண்ட் ரேட்டே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 லட்ச ரூபா போகுது. 26 சொல்லி 25 லட்ச ரூபா ஃபைனல் லேண்ட் ரேட்டே. வெறும் 430 ஸ்கொயர் ஃபீட்டே இங்கே வந்து 25 லட்ச ரூபா போகுது. இவர் வந்து 54 லட்ச ரூபா சொல்கிறாரு. வீட்டோட மதிப்போட சேர்த்து 54 லட்ச ரூபா சொல்கிறாரு. நெகர்சபிள் டைரக்ட் ஓனர். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோட நம்பர் வந்து 9094235701. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன்.